பொதுவாகவே நம்மளோட பிரைன் ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு ஈஸியாக டைவர்ட் ஆகிடும். இது ஏன் நடக்குது? இதுக்கான காரணம் என்ன? இது எப்படி மேனேஜ் பண்ணுறது? பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மைண்ட் பேஸ். இதுக்கான காரணம் நிறையா இருந்தாலும் நம்ம ஒரு சில காரணத்தை மட்டும் பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1 ஜெனடிக். பாயிண்ட் நம்பர் 2 என்விரான்மெண்ட். பாயிண்ட் நம்பர் 3 ஒர்க் ப்ரெஷர். பாயிண்ட் நம்பர் 4 லோன்லினஸ். முதல்ல நம்ம ஜெனட்டிக்கை பார்க்கலாம். ஜெனட்டிக் காரணமாக சிலருக்கு இந்த ப்ராப்ளம் வரலான்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட். டோப்பமைன் சரியாக உற்பத்தி பண்ணாட்டியும் ரொம்ப மனக்குழப்பமோ பிரெயின் எந்த ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் வேற ஒரு விஷயத்தில் ஈஸியாக டைவர்ட் ஆகிறதுக்கு காரணமாக அமையுது. இதனால் மன அழுத்தம், லேர்னிங் ப்ராப்ளம் போன்ற மரபணு ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. என்விரான்மெண்ட், டிராஃபிக் சவுண்ட், ஆஃபீஸில் நம்மளை சுற்றி ஏற்படக்கூடிய சவுண்ட்ஸ், இது மாதிரி சத்தத்தால் கூட நம்ம மைண்டு ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஒர்க் ப்ரெஷர், அதிகப்படியான ஒர்க்லோடும் டைம் டியூரேஷன் கொடுக்குறதும், அதனால் கூட நம்ம பிரெயின் அந்த விஷயத்தில் டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் லோன்லினஸ். சொசைட்டியில் ரொம்ப அட்டாச்மெண்ட் இல்லாமல் எப்பவுமே தனிமையாக இருக்கிறது சில பேர் விரும்புவாங்க. இதனால் கூட அவங்களுக்கு பிரெயின் டிஸ்ட்ராக்ட் ஆகும். தன்னோட ஃபீலிங்கை யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாமல் இருக்கிறது, ஒரு புது இடத்துக்கு போனால் அங்கே யார்கிட்டையும் சீக்கிரமாக அட்டாச்மெண்ட் ஆகி அவங்களோட பழக முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது கூட நம்ம பிரெயின் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னா சோஷியலி நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் ரொட்டீனாக பண்ண கற்றுக்கணும். காலையில் எழுந்து மெடிடேஷன், யோகா, புக் ரீடிங், இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கண்டினியூவாக பண்ணும்போது உங்களுக்கு அதுலேருந்து வெளில வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஒர்க் ப்ரெஷர் இருக்கா? ஒர்க் வேலையை பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான பிளேஸ்லேருந்து ஒர்க் பண்ண பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த ஒர்க்கை ஈஸியாக முடிக்க முடியும். தேவையில்லாத நாய்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. இது மாதிரி விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணி என்னோடய மைண்ட் டிஸ்ட்ராக்ட்லேருந்து நான் வெளில வந்திருக்கேன். அண்ட் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இதில் ஏதாவது தப்பு இருந்தால் அதை என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.